நம்ம வாழ்க்கையில சில பேர்கள் இருக்காங்க, முகத்தில் புன்னகையோட, மனசுல நஞ்சோட நேரில் வருவாங்க. அன்பா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா பின்னாடி விஷம் மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி பொய்யானவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? இன்னைக்கு நாம அந்த பொய்யானவங்களை கண்டுபிடிக்க 10 விதிகளை தான் பார்க்க போறோம். இந்த 10 விதைகளையும் உணர்ந்தா நீங்க யாரை நம்பணும், யாரை விட்டு விலகணும் என்பதை நிச்சயம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டா மன அமைதி, நம்பிக்கை, வாழ்வு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். முதலாவது, உனக்கு முன்னால் புகழ்வார்கள், பின்னால் குறை சொல்லுவார்கள். நீங்க யாரையாவது சந்திச்சிருக்கீங்களா? உன்னை முன்னாடி பார்த்தாலும் அன்பா பேசி புகழ்ந்து சிரிச்சு பேசுவாங்க. நீ இல்லாத போது உன்னை பற்றியே கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அவர்களை நம்ம வாழ்க்கையில நண்பன் என்று அழைக்கிறோம். ஆனா உண்மையில் அவர்கள் நாடக கலைஞர்கள். அவர்கள் நடிப்பு உன் நம்பிக்கையோட விளையாடுது. இன்றைய உலகம் அந்த மாதிரி. பொய்யை சிரிப்பால் மறைக்க முடியும், ஆனால் மனசை அல்ல என்று. அவர்கள் உன் வெற்றியை பார்த்து கஷ்டப்படுவார்கள். நீ வெற்றி அடைய ஆரம்பித்த உடனே சில முகங்கள் மாறி போகும். நேத்து உன்னை பற்றி பெருமையா பேசினவங்க இன்னைக்கு உன்னை பார்த்தா சிரிக்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது வெறுப்பு இல்ல, அது பொறாமை. நீ சாதிக்கிறாய், அவங்களால சாதிக்க முடியல. நீ மேலே போறாய், அவங்க அதே இடத்துல தான் நிக்கிறாங்க. அந்த வேறுபாடு தான் அவர்களுக்கு காயம் தருது. அவர்கள் உன் வெற்றியை பார்த்து கஷ்டப்படுவார்கள். ஆனா அந்த கஷ்டம் உன் தவறு அல்ல, அது அவர்களது மனத்தின் குறை. சில நேரம் நம்ம வெற்றி நம்ம நெருங்கியவங்களுக்கும் கடினமா இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் போயிடல. ஆனா அந்த நொடியிலே உண்மை தெரிஞ்சது. அவன் என் நண்பன் இல்ல, என் காம்படிட்டர். இதுதான் உண்மை. நீ வெற்றி அடைச்ச உடனே உன்னை செலிப்ரேட் பண்ண கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். நானும் இதே வாய்ப்பை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. நம்ம வெற்றி சில பேருக்கு மிரர் மாதிரி. அது அவர்களது தோல்வியை நினைவூட்டும். அதனாலதான் அவர்கள் கஷ்டப்படுவாங்க. அவங்க உன்னை பத்தி தவறாக பேச ஆரம்பிப்பாங்க. அவன் சான்ஸ் கிடைச்சதாலதான், அவன் லக்கால தான் வெற்றி அடைச்சான். இது பொறாமையால வரும் ரியாக்ஷன்ஸ். அந்த ஜெலசிய இக்னோர் பண்ணு. அதனால உன் எனர்ஜியை கெடுக்க விடாதே. உன் வெற்றி மற்றவங்களுக்கு கஷ்டம் தர்றது என்றால் அதற்கு அர்த்தம் நீ சரியான பாதையில தான் இருக்க. உண்மையான மனிதர்கள் உன் வெற்றியை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. பொய்யான மனிதர்கள் உன் வெற்றியை பார்த்து இன்செக்யூர் ஆவாங்க. அது அவர்களது நிலை, உன் மதிப்பு அல்ல. மூன்றாவது, அவர்கள் கேள்விகள் கேட்பது ஆர்வத்திற்காக அல்ல, உன்னை பற்றி தெரிந்து கொள்ளதான். ஒரு சில பேர் உன்னிடம் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. எங்க போனே? யாரோட இருந்தே? உன் சம்பளம் எவ்வளவு? அடுத்தது என்ன பிளான்? அந்த கேள்விகள் கேட்கிறது அன்பு மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில் அது அன்பு இல்ல, ஆராய்ச்சி. அவர்கள் உன் வாழ்க்கையை அறியணும். அனைத்தையும் சொல்லாதே, சில விஷயங்களை உன்னோட மனசுக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னு. சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இருப்பதும் புத்திசாலித்தனம் தான். நம்ம வாழ்க்கையிலே எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. சில கேள்விகள் ஜென்யூன் அஃபெக்ஷன்ல இருந்து வரும். ஆனா சில கேள்விகள் கியூரியாசிட்டியில இருந்து வரும். அந்த கியூரியாசிட்டி டேஞ்சரஸ். அவங்க உன் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக கேட்பாங்க. ஏன் தெரியுமா? அதை யூஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட், காசிப், கம்பேரிசன் எல்லாம் செய்ய முடியும். உண்மையான ஆர்வம் நம்ம முன்னேற்றத்துக்காக இருக்கும். பொய்யான ஆர்வம் நம்ம வாழ்க்கையிலே ஆழம் பார்க்கிற கியூரியாசிட்டிக்காக இருக்கும். அந்த ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சா நீ ஹர்ட் ஆக மாட்ட, பொழைச்சிக்குவ. நான்காவது, உன்னுடைய கஷ்டத்துல மட்டும் சிம்பத்தி காட்டுவாங்க. நீ வெற்றி அடைஞ்சா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா நீ விழுந்தா எல்லாரும் வருவாங்க. அச்சச்சோ சரி விடுப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு பொய்யா சில பேர். இதுக்குதான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு குறை சொல்ல சில பேர். இதுல சிலர் உண்மையா ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா சிலர் சிம்பத்தி காட்டணும் அப்படின்பதற்காகவே வருவாங்க. அது உண்மை இல்லை, அது புறம் பேசுறதுக்கு. அவர்கள் உன்னுடைய கஷ்டத்துல மட்டும் அருகில் இருப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்துல தான் அவங்க சுப்பீரியரா ஃபீல் பண்ணுவாங்க. அவர்கள் உதவி செய்யற மாதிரி நடிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மையான உலகம். சில பேருக்கு உன் கஷ்டம் தான் என்டர்டெயின்மெண்ட், உன் ஸ்ட்ரகிள் தான் அவங்களுக்கு கண்டென்ட். சில மனிதர்கள் உன் கஷ்டத்தை பார்த்து ஐயோன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வார்த்தைக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்.
அவர்கள் அவனுக்கு இது ஏன் நடக்கணும், பாரு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிம்பத்தி போல தான் இருக்கும், ஆனா அது சாஃப்ட் வடிவத்துல இன்சல்ட் தான். ஃபேக் சிம்பத்தின்றது ஒரு ஈகோ தான். அவங்க உன்னோட வீழ்ச்சியில தாங்களே சுப்பீரியரா ஃபீல் பண்ணுவாங்க. நான் ஸ்ட்ராங், அவன் தாழ்ந்திருக்கிறான். அந்த தாட் தான் அவர்களின் ஒரு ரிலீஃப். உண்மையான மனிதர் உன் கஷ்டத்தை பார்த்து பேச மாட்டாரு. அவர் சிம்பிளாக உன்னோட இருப்பார். அந்த சைலன்ஸ்ல தான் கேர் இருக்கும். 5வது, அவர்கள் உன் வாழ்க்கையை ஆராயிடுவார்கள், ஆனா தங்களது வாழ்க்கையை மறைப்பார்கள். உன் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சிலர் உன்கிட்ட வருவாங்க. அவங்க கேள்விகள் கேட்பாங்க, நெருக்கம் காட்டுவாங்க, அன்பா இருக்க மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனா நீ அவர்கள்ட்ட கேள்வி கேட்டா அவங்க உடனே அது பர்சனல்டா அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையை பற்றி யாரும் அறியக்கூடாது, ஆனா உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராயணும் என்பது ஆசை. அந்த மாதிரி சில பேரை நம்ம யோசிக்காம நம்புறோம். ஆனா உண்மையில் அவங்க நண்பர்கள் அல்ல, ஆராய்ச்சியாளர்கள். அவங்க உன் மனதை ஓபன் பண்ண உண்மையான நண்பர் உன்னை அறிய முயற்சி பண்ண மாட்டார். அந்த மாதிரி சில பேரை நம்ம யோசிக்காம நம்புறோம். ஆனா உண்மையில் அவர்கள் நண்பர்கள் அல்ல, ஆராய்ச்சியாளர்கள். அவர்கள் உன் மனதை ஓபன் பண்ண வைக்கிறாங்க, அந்த தகவலை பின்னாடி உபயோகிக்கிறாங்க. உன் உண்மையான நண்பர் உன்னை அறிய முயற்சி பண்ண மாட்டார். அவர் உங்களோட இருப்பார், ஆனா பொய்யானவர் உன்னை கேள்வி கேட்டு மெஷர் பண்ணுவார். அவங்களுக்கு உன் வலிமை, பலவீனம், எதுக்கு பயப்படுற, இப்படி எல்லாம் டேட்டா மாதிரி எடுப்பாங்க. அதனாலதான் வாழ்க்கையில சில விஷயங்களை மௌனத்திலேயே வச்சுக்கணும். எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் டிரான்ஸ்பேரன்சி தேவையில்லை, பவுண்டரிஸ் தான் பாதுகாப்பு. 6வது, அவங்க உன்கிட்ட சிரித்து கொண்டே முதுகுல குத்துவாங்க. நீ யாரையாவது பார்த்து நினைச்சிருக்கியா, இவங்க எவ்வளவு நல்லவங்கடா, எப்பயும் சிரிச்சு பேசுறாங்கன்னு. ஆனா ஒரு நாள் அதே சிரிப்பு உன்னை காயப்படுத்தும் போது அந்த புன்னகை ஜென்யூன் இல்ல, அது ஒரு முகமூடின்னு புரியும். சிலர் சிரிப்பதை வாள் போல பயன்படுத்துவாங்க. அவர்கள் முகத்துல சிரிப்பு இருக்கும், மனசுல நஞ்சு இருக்கும். அவர்கள் உங்களோட சிரிச்சு பேசுவாங்க, ஆனா அதே நேரத்துல பின்னாடி உன்னை பத்தி கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் தான் சிரிப்பை ஆயுதமாக்குறவங்க. அவர்கள்கிட்ட இருந்து காயம் ஆழமா வரும், ஏனென்றால் அந்த காயம் நம்பிக்கையிலிருந்து வரும். பொய்யானவர்கள் வெளியில ஸ்வீட்னஸ் காட்டுவாங்க. அவர்களின் நட்பு கம்ஃபர்ட் போல இருக்கும், ஆனா அவர்களது சைலன்ஸ் டேஞ்சரஸாக இருக்கும். அவங்க உன் விஷயங்களை நன்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தகவல்களையே பின்னாடி யூஸ் பண்ணுவாங்க. அவர்கள் உன்னை பத்தி பேசும்போது சிம்பத்தி காட்டுவாங்க, ஆனா மனசுல பொறாமை இருக்கும். அவங்க உன்னை பார்த்து நல்லா இருக்கியா என்று கேட்கறது அஃபெக்ஷன் இல்ல, உன் டவுன்ஃபால் தெரிஞ்சுக்கணும் என்கிறதுக்காக தான் அந்த ஸ்மைல் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணும். ஏன்னா நம்ம மனசு பியூரா இருக்கிறதால தான் நாம அப்படி பாதிக்கப்படுறோம். ஆனா நம்மள மாதிரி எல்லாரும் உண்மையா இருப்பாங்கன்னு அர்த்தம் அல்ல. அதனால எல்லா சிரிப்பும் உண்மைன்னு நம்பாம, எல்லாம் ஓப்பனாக பேசாம கொஞ்சம் கவனமா இருக்கும். 7வது, அவர்கள் உன் இல்லாமையில் செயல்படுவார்கள். நீ ஒரே ஒரு நாள் அந்த குரூப்ல இல்லாத போது அந்த குரூப் ஆக்டிவ் ஆயிடும். நீ இருக்கும்போது சைலன்ஸா இருக்கும். நீ இல்லாத நேரம் மீம்ஸ், ஜோக்ஸ், காசிப்பு எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? நீ இல்லாத நேரம்தான் அவர்களுக்கு சுதந்திரம். அவர்கள் உன்னுடைய முன்னிலையில் பேச முடியாத விஷயங்களை நீ இல்லாத போது பேசுவாங்க. அவர்கள் உன் முகத்துக்கு முன்னாலே அன்பா நடிப்பாங்க, ஆனா உன் பின்னால் தான் அவர்களது உண்மை தெரியும். அதனாலதான் சொல்லுவாங்க, நம்மளை யார் மதிக்கிறாங்க என்பதை காணும்னா ஒரு நாள் இல்லாமல் இருந்து பாரு, அப்போ தெரியும்னு. சில மனிதர்கள் உன்னுடைய முன்னிலையில் மௌனமா இருப்பாங்க, ஏனென்றால் அவர்கள் நம்மை எதிர்கொள்ள முடியாது. நீ நல்ல மனசோட இருப்ப, உண்மையா இருப்ப. அதனால அவர்கள் கம்ஃபர்ட் ஃபீல் பண்ண மாட்டாங்க. நீ இல்லாத போதுதான் அவர்கள் ஆக்டிவ் ஆகிறார்கள், ஏனென்றால் கில்ட் இல்லாமல் பேச முடியும். அவர்கள் டிஸ்கஷன், காசிப், டிராமா எல்லாம் அந்த நேரத்துல தான் நடக்கும். உண்மையான நண்பர்கள் நீ இல்லாத நேரத்திலும் உன்னை மென்ஷன் பண்ணி மதிப்பாங்க. பொய்யானவர்கள் நீ இல்லாத நேரத்துல தான் உன்னை அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அந்த வித்தியாசத்தை நீ கவனிச்சா உன் மன அமைதி காப்பாத்தலாம். ஏன்றா எல்லா சிரிப்புக்கும் லாயல்ட்டி இல்ல, சில சைலன்ஸ்க்கும் கேர் இருக்கும். 8வது, அவர்கள் எப்போதும் உன்னை குற்றம் பண்ண மாதிரி யோசிக்க வைப்பார்கள். சில பேர் இருக்காங்க, நீ நல்லது செய்தாலும் தவறு செய்ததா ஃபீல் பண்ண வைப்பாங்க. நீயே சரியாக இருந்தாலும் நான் தான் தவறு பண்ணிட்டேன்னு நினைக்க வைப்பாங்க.
அதுதான் அவர்களின் சக்தி. கில்ட் கண்ட்ரோல். அவர்கள் உன்னை பத்தி கேர் பண்ற மாதிரி பேசுவாங்க, ஆனா அவர்களின் நோக்கம் சிம்பிள். உன்னை கில்ட் ஃபீல் பண்ண வச்சு கண்ட்ரோல் பண்ணணும். அது காதலிலோ இல்ல நட்பிலோ இருக்கலாம், குடும்பத்திலோ இருக்கலாம். அந்த கில்ட் அவங்களுக்கு வெப்பன். அதை பயன்படுத்தி அவங்கள உன்னை வீக் ஆக்குறாங்க. கில்ட் மேனிப்புலேஷன் என்பது ஒரு சைலண்ட் இமோஷனல் ட்ராப். அவங்களும் கைண்ட்னஸை யூஸ் பண்ணுவாங்க. அவர்கள் சொல்லுவாங்க, நீ இதை பண்ண வேண்டியதுதான், நான் இருந்தா இப்படி இல்லை, நான் உனக்காக எவ்வளவு பண்ணேன், நீயோ ஒரு கால் கூட பண்ணல. அந்த டயலாகுகளில் அஃபெக்ஷன் போல தோன்றும், ஆனா அந்த அஃபெக்ஷனுக்குள்ளே பிளேம் இருக்கு. நான் காயம் அடைந்தேன் என்று சொல்லி சிம்பத்தி வாங்குற மாதிரி அல்ல, கண்ட்ரோல் வாங்குறாங்க. கில்ட் உணர்ச்சி ஒரே நேரத்துல பவர்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ். அது உன்னுடைய மனசை சாஃப்ட் ஆக்கி அவர்களது வார்த்தைக்கு அடிமையாக்கும். நீ யோசிக்காம நான் தான் காரணம் என்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா அவர்களுக்கு பவர் கிடைக்கும். 9வது, அவர்கள் உன்னை போல் ஆகணும் என்பதால் தான் வெறுக்கிறார்கள். சில நேரம் யாராவது உன்னை பார்த்து வெறுக்கிற மாதிரி நடக்கிறாங்க. நீயும் யோசிப்ப, நான் அவருக்கு என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. அவர்களோட வெறுப்புக்கு காரணம் நீ பண்ணிய தப்பு இல்ல, நீ பண்ணிய சாதனை. அவங்களோட உன்னை காணும் போது அவங்க தங்கள் குறை தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க உன் அமைதியை பார்த்து சிதறாங்க, உன் நம்பிக்கையை பார்த்து கலங்குறாங்க, உன் வளர்ச்சியை பார்த்து எரிச்சல் அடைவாங்க. அவர்களின் வெறுப்பு ஒரு மிரர் மாதிரி. அது உன்னுடைய கிரேட்னஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அவர்கள் உன்னை போல் ஆகணும் என்பதால் தான் வெறுக்கிறார்கள். 10வது, அவர்கள் உன் தவறுகளை பெரிசாக்குவார்கள். நீ 1000 நல்லது செய்தாலும் யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு தவறு செய்தா அதையே 1000 மடங்கு பேசுவாங்க. அவர்கள் உன் நல்ல செயல்களை மறந்துடுவாங்க, ஆனா உன் ஒரு தவறை மட்டும் லைஃப் டைம் நினைவில் வைப்பாங்க. ஏன் தெரியுமா? அது அவர்களது நேச்சரை உன்னை டவுன் பண்ணணும் என்பதுக்காக. அவர்கள் உன்னை பத்தி பேசும்போது உன் குணத்தை பார்க்க மாட்டாங்க, இவன் ஒரு ஸ்லிப்பை பிடிச்சு முழு படம் போடுவாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, சிலர் நம்மளை மதிக்க மாட்டாங்க, ஆனா நம்ம தவறை மெமோரியல் ஆக்கிடுவாங்க. சிலர் உன் நல்லதை பார்க்கவே மாட்டாங்க, ஏனென்றால் அவர்கள் காத்திருப்பது உன் மிஸ்டேக்கை பெருசு பண்ணணும் என்பதற்காக. அவங்க ஏன் உன் தவறுகளை பெருசாக்குறாங்க தெரியுமா? ஏனென்றால் அதுல தான் அவங்களுக்கு மன நிம்மதி. நீ உயரமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் உன் சிறிய குறைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க. சில மனிதர்கள் உன் சிறிய தவறுகளை அவன்தான் இப்படிப்பட்டவன் என்று ஜெனரலைஸ் பண்ணுவாங்க. அது அவர்களது இன்செக்யூரிட்டி. அவர்கள் உண்மையை சொல்ல மாட்டாங்க, ஆனா அதை பெருசு பண்ணுவாங்க. ஏனென்றால் அவர்கள் தங்களது குறைகளை மறைக்கணும் என்பதற்காக உன் குறைய காட்டுறாங்க. நீ எத்தனை நல்லவனாக இருந்தாலும் பொய்யானவர்கள் உன்னில் தவறுகளை தேடுவாங்க. அவர்கள் பூத கண்ணாடி எடுத்துக்கிட்டு உன் நல்லதை மறைத்து உன் சிறிய தவறை பெரிய கதையை ஆக்குவாங்க. அந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒண்ணு, அமைதியா இரு. உன் சைலன்ஸ்ல உன் ஸ்ட்ரென்த் இருக்கு. பொய்யானவங்களை கண்டுபிடிக்க நம்ம கண்ணு ரொம்ப கூர்மையா இருக்கணும். ஆனா அதை விட முக்கியம், நம்ம மனசு நியாயமா இருக்கணும். ஏனெனில் நியாயமான மனிதனுக்கு பொய் நீண்ட நேரம் நிலைக்காது. பொய்யானவர்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு பாடம் மாதிரி வருவாங்க, ஆனா அந்த பாடம் கத்துக்கிட்டவங்க வாழ்க்கை முழுக்க பாதுகாப்பா இருப்பாங்க. நம்பிக்கை சரியான இடத்தில் இருந்தால் வாழ்க்கை அமைதியாகும்.